தமிழகத்தோட 17வது சட்டப்பேரவை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்குது. விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் சட்டப்பேரவை கூட்டம் அப்படிங்கறதால இந்த சட்டப்பேரவை நேரலையில பார்க்கறதுக்கான மக்கள் அதிக ஆர்வம் காமிச்சு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா தாவேகா கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அவங்கவுங்க ஜெயிச்ச தொகுதியில அவங்களுக்கான பதவி பிரமாணத்தை ஏத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் அவர் தொகுதியில வந்து அவருக்கான பதவி பிரமாணத்தை எடுத்திருக்காரு. இப்படி ஒரு பக்கம் முதலமைச்சர் விஜய், இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, இவங்க 2 பேரோட ஃபேஸ் ஆஃபை பார்க்கறதுக்குன்னே இப்போ ஒரு தனி கூட்டம் உருவாயிருக்கு. இத்தனை நாட்கள் எவ்வளவு இளைஞர்கள் சட்டப்பேரவையை பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. சட்டசபை கூடும்போது சட்டசபை கூட்டத்தில் வரக்கூடிய அந்த நிகழ்வுகள், அந்த உரையாடல் எல்லாமே இந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்குமான்னு தெரியல. எபோவ் 50 இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக சட்டசபை விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் சினிமாவில் மட்டுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க சட்டசபையை பற்றி அந்த அளவுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் சட்டப்பேரவை கூட்டம் அப்படிங்கிறதால எந்தெந்த நியூஸ் சேனல்லாம் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தை வந்து நேரலை பண்ணுறாங்களோ அங்கே எல்லாமே மக்கள் அவங்களோட ஆதரவை அன்பு வெளிக்காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் எப்பெல்லாம் சட்டசபை கூடுதோ அப்பெல்லாம் மக்கள் பார்க்கறதுக்கான எண்ணிக்கை வந்து அதிகமாகுமே தவிர குறையாது அப்படிங்கிற மாதிரியும், இது மூலயமா சட்டசபையில் என்ன நடக்குது, ஆளுங்கட்சி சேர்ந்தவங்களும் எதிர்கட்சி சேர்ந்தவங்களும் என்ன மாதிரி விவாதங்கள் பண்றாங்க, முழுமையா மக்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்குது. இது வரைக்கும் சட்டசபையில என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத சோசியல் மீடியா மூலயமா மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மக்கள் இப்ப யூடியூப்ல அதை லைவா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மூலயமா அரசியல் பத்தின விழிப்புணர்வும், அரசியல் கட்சிகள் அவங்க நிலைப்பாடு எப்படி இருக்கு, என்னதான் தான் வந்து ஓட்டு போட்டு தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக்கினாலும் சட்டசபைக்கு போயிட்டு அவர் என்ன மாதிரி தீர்மானங்கள் எடுக்கிறாரு, எதிர்கட்சி தலைவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு என்ன மாதிரி பதிலடி கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி சேர்ந்தவங்களை எதிர்கட்சி சேர்ந்தவங்க என்ன மாதிரி விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க, இது மாதிரி பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்க தான் போறோம். அதுலயும் பல வருஷங்களுக்கு பிறகு சட்டசபை கூடும்போது இளைஞர்கள் மத்தியில இந்த சட்டசபை கூட்டத்தை பார்க்கறதுக்கான ஆர்வம் அதிகமாயிருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசனே ஒரு பக்கம் முதலமைச்சர் விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் தான். கண்டிப்பா இந்த ஒரு மாற்றம் இளைஞர்கிட்ட இந்த அரசியல் கட்சி பத்தியான விழிப்புணர்வை அதிகப்படுத்தும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.